இந்த டெஸ்ட் எதுக்கு பயன்படுது, யாருக்கு எதுக்காக இந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம கிளினிக்ல பார்க்குற பேஷண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலர்ஜி வீசிங் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. வீசிங் சார், இந்த தூசி போகப்பட்டா ஒத்துக்க மாட்டேங்குது, அலர்ஜியா இருக்கு, கோயிங் கோயின்னு சவுண்டு வருது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்க. சிடி ஸ்கேன் எடுத்துங்க சார், சிடி ஸ்கேன் எடுத்துட்டேன் சார், நார்மலாக இருக்குது, ஆனால் எனக்கு இரும்பலாக இருக்குது பாருங்கன்னு. ஏங்க தப்பான டெஸ்ட் எடுத்துட்டு எப்படிங்க பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியாது? சிடி ஸ்கேன்ல வந்து உங்களால வந்து இந்த ஆஸ்தமாவையோ வீசிங்கையோ கண்டுபிடிக்க முடியாது. சிடி ஸ்கேன் நார்மலா இருக்கும், எக்ஸ்ரேல நார்மலா இருக்கும். அப்போ இந்த வீசிங் பேஷண்ட், அலர்ஜி பேஷண்ட், ஆஸ்மா பேஷண்ட்ல அந்த நுரையீரல் டியூப் எவ்வளவு சுருங்கி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிற முக்கியமான டெஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரோமெட்ரின்னு சொல்லக்கூடிய பிஎஃப்டி. தம் அடிக்கிறவங்க, தம் அடிச்சுட்டு அந்த வீசிங் பேஷண்ட், சிஓபிடின்னு சொல்லக்கூடிய நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் பேஷண்ட், சிஓபிடி பேஷண்ட் எவ்வளவு அடைப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் இந்த ஸ்பைரோமெட்ரின்ற பிஎஃப்டி. அப்போ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஸ்துமா பேஷண்ட், வீசிங் பேஷண்ட், சிஓபிடி பேஷண்ட், ஒரு சில பிராங்கிக்டிசிஸ் மாதிரி பேஷண்ட், நுரையீரல் சுருக்க நோய்னு சொல்லக்கூடிய ஐஎல்டி பேஷண்ட், இவங்க எல்லாருக்குமே தான் இந்த ஸ்பைரோமெட்ரி ஒரு இம்பார்ட்டன்ட் டூலா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றத உங்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன்.